ஹாய் வணக்கம். பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மக் பிஸ்னஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க, கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸை லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த பிஸ்னஸுக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், எவ்வளோ நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு, இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். பட்டுக்கோட்டை லைஃப் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ மக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி, கெனான், எப்சன் இந்த மாதிரி மாடலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 9500 இருக்குது. 4 கலர் 6 கலர் பிரிண்டர் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 கலரே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்கும். சில பேர் நல்ல குவாலிட்டியாக டெப்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 கலர் பிரிண்டருக்கு நீங்கள் போய்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற இங்கை பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் இங்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 4 கலர் பிரிண்டருக்கு நீங்கள் 2000 ரூபா வரும் இந்த இங்கு. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சப்ளிமேஷன் ஹீட் ப்ரெஸ் மிஷின். இது நம்ம இந்த மக்கில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோவை ஹீட் பண்ணி அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஹீட் ப்ரெஸ் மிஷின் யூஸ் ஆகும். இந்த மிஷினை பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000லேருந்து இருக்குது. ஒரு மக்கு மட்டும் ஹீட் பண்ணுறதுக்குள்ள மிஷின் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. இதே நான் பட்ஜெட்டில் நான் கூட உள்ளது வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 2 மக்கு உள்ளது 4 மக்கு உள்ளதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து சப்ளிமேஷன் பேப்பர். அந்த பேப்பரு A4 ஷீட்டு 100 ஷீட் உள்ள ஒரு பண்டிலு 500 ரூபா வரும். டேப் ரோல், சப்ளிமேஷன் டேப் ரோல் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். அடுத்து முக்கியமான விஷயம் மக்கு. இந்த மக்கை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் மக்கு, இந்தியன் மக்கு, மேஜிக் மக்கு, ஹார்ட் ஷேப் மக்கு, இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உங்களோட கஸ்டமர் என்ன மாதிரி மக்கு உங்களுக்கு அதிகம் கேட்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள மக்கு நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மக்கு வித் கிஃப்ட் பாக்ஸோட 70 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஹோல்சேல் ப்ரைஸை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ரேட்டு இதை விட கம்மியாக கூட வரலாம். ஆனால் நல்லா விசாரித்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு 3.1 இன்ச்சஸ் ஹைட்டு வச்சுக்குங்க, 9 இன்ச்சஸ் வித்து வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சைஸில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ மக்கில் பிரிண்ட் அடிக்கணுமோ அதை ஒர்க் பண்ணிடுங்க. ஒர்க் பண்ணிவிட்டு சப்ளிமேஷன் பேப்பர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களே அதில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம ஃபோட்டோ டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணும்போது அதில் செட்டிங்ஸில் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் தான் நம்ம இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபோட்டோ உங்களுக்கு மக்கில் பிரிண்ட் ஆகும்போது நேராக இருக்கும். அதை மட்டும் மறந்துட வேண்டாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிரிண்ட் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மக்கோட கரெக்டாக எட்ஜு மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த பிரிண்ட்டை ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் மெயினாக அந்த சப்ளிமேஷன் டேப் ரோலால் தான் ஒட்டணும், வேறு எதாலையும் ஒட்டிடக்கூடாது. ஒட்டிட்டு அந்த ஹீட் ப்ரெஸ் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் மாறும். அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வாங்கியிருக்க மிஷினுக்கு அதை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு வெயிட்டிங் டைமிங் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதிலே இண்டிகேட் காட்டும். அது காட்டினோன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டில் அந்த ஃபோட்டோ மெல்ட் ஆகி அந்த மக்கில் ஃபிட் ஆகிடும், பேஸ்ட் ஆகிடும் அந்த ஃபோட்டோ. ஒரு டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டு போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஃபோட்டோ மக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போது நமக்கு ஒரு மக்கு ஃபினிஷிங் ஆகி கைக்கு வந்துருச்சு. இதை நம்ம எப்படிலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ப்ரொமோட் பண்ணி அதில் சேல்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஆன்லைனில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இதுலேயும் நம்ம இ-காமர்ஸ் மூலமாகவும் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 450லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். மறந்துடாமல் நம்மளோட பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம்.